ராமநாதபுரம் மாவட்ட கடல் பகுதியில் தொண்டி முதல் ஏர்வாடி வரை உள்ள கடல் பகுதியில் ONGCக்கு 20 இடத்துல கிணறுகள் அமைப்பதற்கு அனுமதி அளிச்சிருக்கிறதா தமிழக சுற்றுச்சூழல்துறை அனுமதி அளிச்சிருக்கிறதாக தகவல் வெளியாக இருக்குது. இது மீனவர்களுக்கு பேரிடியாக இருக்குது. ஏற்கனவே இந்த ராமநாதபுரம் மாவட்ட மீனவர்கள் பல்வேறு இன்னல்களை சந்தித்து வர்றாங்க. ஒரு பக்கம் கடலில் நாசகார திட்டங்கள் செயல்படுத்தி கடல் வளங்கள் முழுமையாக அழிஞ்சு போச்சு, மீன்வளை இல்லாமல் கஷ்டப்படுறோம். ரெண்டாவது இந்த இலங்கை கடற்படையால் டெய்லி படகுகள் பிடிப்படுறது, மீனவர்கள் சிறைப்படுத்தப்படணும், இது போன்ற பிரச்சனைகள் நிறையா சந்திச்சுக்கிட்டு இருக்கோம். இப்படி உள்ள ஒரு நெருக்கடியான சூழ்நிலையில் இது போன்று 20 மீத்தேன் கிணறுகளை கடலில் அமைக்கும் பட்சத்தில் மீன்கள் வளம் சுத்தமாக அழிக்கப்படும். இந்த உலகத்திலே வளமான பகுதினா இந்த பாக்ஸலசந்தி பகுதியும் இந்த மன்னார் வளைகுடா பகுதியும், இந்த 2 மன்னார் வளைகுடா இந்த பகுதிகளை பாதுகாக்கப்பட்ட வேண்டிய பகுதிகளில் இதுபோன்று நீங்கள் மீத்தேன் கிணறுகள் அமைச்சா இந்த வளங்கள் அழியும் அப்படின்ற விஷயம் படித்தவர்களுக்கு தெரியும், அதே போன்ற அறிஞர்களுக்கு தெரியும். ஆனால் இது தெரிஞ்சுமே இந்த இடத்துல இந்த மீத்தேன் கிணறுகளையும் இந்த ஆயில் கிணறுகளையும் கேஸ் கிணறுகளையும் அமைக்கிறதுக்கான அனுமதிகளை நீங்கள் தொடர்ச்சியாக பெற்று வருது. இது மீனவர்கள் மத்தியில் மிகப்பெரிய கொந்தளிப்பு ஏற்பட்டிருக்கு. மீனவர்களுக்கு செய்யும் துரோகமாக தான் பார்க்கும். அதனால் தமிழக அரசு உடனடியாக இந்த விஷயத்தை தலையிட்டு இந்த மீத்தேன் கிணறுகளுக்கு கொடுக்கப்பட்ட அனுமதியை உடனடியாக ரத்து செய்யணும், மீனவர்களை பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி தமிழக முதல்வர்களுக்கு நான் கோரிக்கை வச்சுக்கிறேன்.